அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான விருச்சக ராசியில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த நிகழ்வு 27/10/2025 முதல் 6/12/2025 வரை நடைபெறவிருக்குங்க. சுமார் 40 நாட்களுக்கு நடைபெறவிருக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி பெயர்ச்சி, அதாவது மேஷ ராசி அன்பர்களுக்கு விருச்சக ராசி அன்பர்களுக்கும் செவ்வாய் பகவான் ஆட்சி கிரகம் என்று அழைக்கக்கூடியது. ஸோ அந்த செவ்வாய் பகவான் விருச்சக ராசிக்கு செல்லும் பொழுது, அதாவது அந்த ராசியில் பலம் பெறக்கூடிய ஒரு யோகம். இந்த நிகழ்வு காலகட்டங்களில் மேஷ ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. செவ்வாய் பகவான் ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். நிலம் சார்ந்த கிரகம் என்று அழைக்கக்கூடியது, கட்டிடம் சார்ந்த சில அமைப்புகள், இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட கிரகம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் பலமாக இருந்தார் அப்படின்னா கட்டாயமாக அந்த துறையில் சார்ந்து விளங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ நீதித்துறை மற்றும் காவல்துறை போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான். ஸோ மேச ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய ராசி நாதன் என்று அழைக்கக்கூடியவருங்க. கடந்த சில காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அந்த மேஷராசிக்காரங்களுக்கு நிறைய சிரமங்களையும் பல பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் வாழ்க்கையில் நிறைய சந்தித்து வந்தாச்சுங்க. நெருங்கிய உறவுகளை விலகி செல்லக்கூடிய ஒரு சில சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்தது. வாழ்க்கையில் பணம் மற்றும் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய இழப்புகள் மற்றும் இழப்புகள் மற்றும் ஏமாற்றங்கள் அப்படிங்கிறத நிறைய சந்திச்சிங்க. துரோகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. எந்த சூழ்நிலையில் நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கே, நமக்கு யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க. சில பேருக்கு தான் நினச்ச மாதிரி ஒரு தொழிலை ஆரம்பிக்க முடியல, இருக்கிற வேலையை தொடர்ந்து செய்ய முடியல, வேலையை விட்டுட்டு நம்மளாம் ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்தாலும் அதை சரியான விதத்தில் செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது. எதை தொட்டாலும் விரயமாகுதுங்க, எதை பண்ணாலும் நஷ்டமாகுது அப்படிங்கிறது. உதவி கேட்குறதுக்கும் ஆள் இல்லை, உதவி செய்கிறதுக்கும் ஆள் இல்லை, எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரி ஒரு சூழல் இருக்குங்க. இந்த நிலை அப்படிங்கிறது நான் நினச்சபடி ஒரு சில சூழ்நிலைகள் என்னோடய வாழ்க்கையில் மாறவே மாறாதா, நான் நினச்ச மாதிரி எனக்கு கரெக்டான காலகட்டங்களில் திருமணம் அப்படிங்கிறது நடக்காதா, கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீராதா, நிறைய சட்ட ரீதியான சில பிரச்சனைகள், அதே போல் பண தேவைகள் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் பூர்த்தி ஆகலை, விரும்பிய நபரை தன்னுடைய மன வாழ்க்கையாக அமைச்சிக்க முடியல அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் நிறைய சூழல் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே எதிர்மறையாக நடந்துகிட்டு இருந்தது. இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லா விஷயத்தையும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் சில தன்னம்பிக்கையோடும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஏன்னா அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி நாதன் சொல்லலாம், அதே போல் 8ஆம் இடத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான். ஸோ இந்த கிரகங்கள் இந்த 40 நாட்களுக்கு இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி காலகட்டங்களில் சில முடிவுகளை தன்னிச்சையாக எடுக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வரும். நிறைய பேர் புதிய தொழிலை தொடங்குவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. வேலைக்கு போயிட்டுருக்கோங்க, அந்த வேலையில் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கும். ஆனால் எனக்குன்னு நிறைய ஐடியாஸ் இருக்குங்க, சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினச்சிட்ருக்கேன், அதுக்கு உண்டான சூழல் அப்படிங்கிறது எனக்கு அமையவே இல்லை, தைரியமாக என்னால் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியலன்னு சொல்லவங்க கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் புதிய தொழிலை தொடங்குவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாகுங்க. அந்த தொழிலில் நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள், அந்த தொழிலுக்கு தேவையான பண தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு விலகும். பணம் தேவையான நேரத்தில் கரெக்டான விதத்தில் உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய வேலையில் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால அதுக்கு உண்டான சில பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப வருஷமாக இந்த இடத்துல கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்குங்க, எனக்குன்னு எந்த விதத்துலேயும் ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது இல்லை, அதே நேரத்தில் ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னுடைய திறமைக்கு நான் வேறு ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்த்தேன் அப்படின்னா இதை விட என்னால் அதிகமாக சம்பாதிக்க முடியும். ஆனால் அந்த சூழ்நிலையை விட்டுட்டு நான் வேறு ஒரு கம்பெனிக்கு போகிறதுனால இருக்கிற வேலையும் இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அடுத்த வேலையை ட்ரை பண்ணாமல் இருக்கேன். ஸோ எனக்கு புதிய வாய்ப்புகள் ஏதாவது கிடைக்குமோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. இந்த அக்டோபர் மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு சில தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். உங்களுடைய சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகுங்க, உங்களுக்கு சில தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோக காலகட்டங்களாக இருக்க போதுங்க.
திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள், திருமணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தடையாகவே இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அந்த மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவான் என்னதான் ராசிநாதனாக இருந்தாலும் இந்த ராசிநாதன் நமக்கு ஒரு யோகத்தை கொடுக்க மாட்டாரான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது அகலும். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமண பந்தம் கைகூடுவதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. விருப்பப்பட்டுட்டு இருக்கிறவங்க, நாங்கள் 2 பேர் லவ் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் அடுத்த லெவலுக்கு எங்களுடைய அதாவது லவ் பண்ணிகிட்ருக்கிறவங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக பர்மிஷனுக்கு எதிர்பார்த்துட்ருக்கோம், எங்களுடைய திருமண பந்தம் அப்படிங்கிறது கரெக்டான விதத்தில் கைகூடுமான்னு எதிர்பார்த்திங்கன்னா கட்டாயமாக காதல் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அடுத்தது ஃபேமிலி லெவலில் கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறையவே இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகவே இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கோங்க. ஒரு வேளை எங்கள் 2 பேர்த்துக்கு செட் ஆகுதோ, இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே வந்துகிட்டே இருக்குது. எல்லாமே ஜாதக பொருத்தங்கள் எல்லாமே சரியான விதத்தில் தான் பார்த்து திருமணம் பண்ணுங்க. ஆனால் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே எங்களுக்குள்ளே ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இல்லாமையே போயிடுச்சா, இந்த வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து வாழ்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு சில குழப்பங்கள் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்குங்க. இந்த பிரச்சனைகள் தீர்ந்து நாங்களும் சகஜமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதான்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கூடிய விரைவில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக மேலோங்குங்க. பிரிந்த நபர்கள் ஒன்று செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்க. இந்த கணவன் மனைவி உறவுகளை குறிக்கக்கூடிய இடமும் இந்த 8ஆம் இடம் தாங்க. ஸோ விருச்சிக ராசியில் செவ்வாய் பகவான் பலம் பெறும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரிவினைகள் அப்படிங்கிறது குறையும். பிரிஞ்சவங்க கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள், நம்மளை வேண்டான்னு விட்டுட்டு ஒதுங்கி போன நபர்கள் கூட நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ரொம்ப சட்ட ரீதியாக சில பிரச்சனைகள், டிவோர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணியாச்சுங்க, 2 பேருமே செட்டே ஆகாது, பேசாமல் டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சிடலான்னு சொல்லிட்டு கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் கூட அப்ளை பண்ணிட்டோம். ஸோ ஆனால் இது ஏதாவது ஒரு விதத்தில் சாதகமான சூழ்நிலை வராத அந்த டிவோர்ஸ் பிரச்சனையெல்லாம் எங்களுக்கு தீர்ந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ முடியாதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த நேரத்தில் சுமூகமான ஒரு சூழல் அப்படிங்கிறதும் தீர்ப்புகள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக இந்த குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கூடிய விரைவில் ஏற்படுங்க. இதனால் நம்ம சந்தித்த அவமானங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த அவமானங்கள், அதாவது ஆயுள் சம்மந்தப்பட்ட கண்டங்கள், உடல் ரீதியாக இருக்கக்கூடிய கோளாறுகள், கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் பார்த்திங்கன்னா இந்த 8ஆம் இடம்னு சொல்லுவாங்க. அப்போ இது வரைக்குமே நீங்கள் பட்ட அவமானங்கள் வேதனைகள் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, எந்தெந்த இடத்துல எல்லாம் அவமானப்பட்டீங்களோ அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகளும், கட்டிகிட்டு இருக்கிற வீடு வேலையை கூடி சீக்கிரத்தில் முடிக்கிறதும், அந்த வீட்டு வேலைக்கு தேவையான பண தேவைகள் கரெக்டான நேரத்தில் கிடைக்குங்க. ஒரு லோன் ப்ராசஸ் அப்படிங்கிறது டிலே ஆகிட்டுருக்குன்னு சொன்னால் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதுக்கு ஒரு சாதகமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கேட்ட இடத்துல கேட்டபடி உங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இதனால் புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் மேலோங்குங்க. வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்க பாதியில் நின்று இருந்தால் கூட இந்த நேரத்தில் வீட்டு வேலையை முடிக்க முடியும். புதிய நிலம் வாங்குவதற்கான யோகம், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாகும். ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஆயுள் கண்டங்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகுங்க. ரொம்ப பயமாக இருக்குங்க, எதுக்கு எடுத்தாலும் ஹெல்த் ரிலேட்டடாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, நம்மளால் ரொம்ப நாளைக்கு சர்வை பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சில பேர்த்துக்கு டவுட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்குங்க. இந்த இடத்துல நமக்கு இந்த ஆயுள் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் கண்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, உங்கள் ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகளை விலக்கி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள், அதுக்குண்டானபடி சில ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத எடுப்பீங்க. அந்த மருத்துவம் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. இது வரைக்கும் ஞாபக மறதியாக இருந்தவங்க கூட தைரியத்தோடு ஓகே நல்ல ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக அமுச்சு வச்சிங்க அப்படின்னா கூட தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.